அனைவருக்கும் வணக்கம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மா உணவகம் என்று அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அனைவருமே ₹1 இட்லி தர முடியுமா, கேலித்தனமான ஒரு பேச்சு அனைவரிடம் வந்தது. ஆனால் அந்த திட்டத்தை அம்மா அவர்கள் 2013 ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் மாநகராட்சி, நகராட்சி என்று விரிவாக்கம் செய்து சென்னை மாநகராட்சியிலே 407 அம்மா உணவகங்கள், அதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநகராட்சி, நகராட்சியிலே அம்மா உணவகங்கள் ஆரம்பித்தார்கள். இந்த அம்மா உணவகங்கள் அம்மா ஆரம்பித்து ₹1 இட்லி தந்தார்கள். அதே போல ₹5 உங்களுக்கு கலவை சாதங்கள் தந்தார்கள். மற்ற மாநிலங்கள்லாம் அம்மா அவர்கள் கொண்டு திட்டத்தை பின்பற்றினார்கள். மழை வெள்ளம் கடுமையான 2015 புயல் வெள்ளம் வந்து சென்னையெல்லாம் மூழ்கியது. அந்த நேரத்தில் அம்மா உணவகம் சிறப்பான முறையிலே செயல்பட்டது. 2019-20 கொரோனா தொற்று நோய் வந்தது. அப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது அம்மா உணவகத்திலே விலையில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கப்பட்டது. ஆகவே இந்த திட்டம் அற்புதமான திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல அம்மா உணவகத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் திமுக ஆட்சியில் அப்படியே இருட்டடிப்பு செய்யப்பட்டு அப்படியே பெயரளவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வருவார்கள். மீண்டும் அம்மா உணவகம் பொலிவுடன் செயல்படும், ஏழை மக்களுக்கு பயன்படும், இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும். எது நடந்தாலும் இரட்டையை வெல்வது உறுதி, எடப்பாடி முதலமைச்சராக வருவது உறுதி. நன்றி, வணக்கம்.